ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ரொம்ப பெருமையா இருந்தது. எங்க தமிழ்நாட்டுக்கு பெருமை, இந்திய நாட்டுக்கு பெருமை. அவருக்கு என்னுடைய சார்பிலும் என்னுடைய குடும்பத்தாரின் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பாட்டை பற்றி சொன்னா, நான் அந்த பாட்டை பாடி முடிச்ச உடனே நான் என்ன அறியாமலே நான் அழுதுட்டேன். அப்புறம் பாடி முடித்தவுடன் ரஹ்மான் சார் ரொம்ப பாராட்டினாரு, வைரமுத்து சார் ரொம்ப பாராட்டினாரு, டைரக்டர் பாரதிராஜா சார் ரொம்ப பாராட்டினாரு. எனக்கு இந்த பாடல் ரொம்ப பிடித்தமான பாடல். போராளி பொண்ணு தாய் போல போலவென்று கண்ணீர் விட்டு கண்ணீரஞ்சோரும் தந்த மண்ணை விட்டு வரப்போற பாடல் ரிலீஸ் ஆன போது தியேட்டர்களை ஆட வச்ச ஒரு பாடல். இந்த பாட்டு பாடின சிங்கரை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது நான் சொன்னேன், இவங்க வந்து நம்மள அழ வைப்பாங்க, ஆட்டம் போடவும் வைப்பாங்க. ஆட்டம் போட வைக்க வராங்க ஸ்வர்ணலதா மேம். ஏஆர் ரஹ்மான் இசையில அற்புதமான ஒரு பாடலை பாடி தேசிய விருது வாங்கின மற்றொரு அற்புதமான பாடகி ஸ்வர்ணலதா. ஸ்வர்ணலதா ரஹ்மானுடைய லைவ் கான்சர்ட் சென்னையில பாடுறத பத்தி எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷப்படுறேன். புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய குழந்தைகளுக்காக நடத்துகிற இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்க போறேன். இது நல்ல காரியத்துக்காக ரஹ்மான் சார் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி பண்றாங்க. அதுல நான் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீ வச்ச பாசம், நீ சொன்ன